Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம வந்துட்டு group 1 2017 question paper தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து 41 question, அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் group 1ல வந்து 50 questions கேட்பாங்க. ஸோ அதில் 40 questions வந்து நம்ம சொல்யூஷன் பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அண்ட் அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இருக்க பிடிஎஃப் வேணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து இந்த குரூப் 1 2017 கொஷின் பேப்பரில் கேட்ட 50 கொஸ்டினோட சொல்யூஷனோட இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ என்னோட சம் என்னென்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர்னு கொடுக்கல, ஆனால் என்னன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு என். அந்த என் வந்து என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட் 20 நம்பர்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா வந்து n into n plus 1 divided by 2. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நேச்சுரல் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் 1 + 2 + 3 + அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்னால் இந்த ஃபார்முலாவில் எப்படி போகலாம், 10 into 10 plus 1 divided by 2. ஸோ 10 into 11 divided by 2. So 5 into 11 55. So first 10 natural நம்பரோட ஆன்சர் என்னன்னா 55. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு வந்து n என்னன்னு கொடுக்கல, பட் இந்த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பரோட ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே இப்போ வந்து 5 நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பை 5 பண்ணுவோம். இப்போ 10 நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க வேல்யூவை டிவைட் பை 10 பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, என்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோன்னா இந்த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பரை என்னால் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த எண்ணும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், n + 1 டிவைடட் பை 2. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர். கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பரோட ஆன்சர் வந்து n + 1. ஸோ இந்த மாதிரி தான் ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த சீரீஸை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.